Hello friends, Assalamu alaikum warahmatullah. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிராஃப்ட். என்ன கிராஃப்ட்னா FLEXAGON. இந்த FLEXAGON செய்யிறதுக்கு very easy. இதுக்கு glue, scissors தேவையில்லை. இதுக்கு only paper இருந்தா போதும். இப்போ இது செய்ய என்ன things வேணும்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு one paper, pen LT pencil, scale and decorate பண்ணுறதுக்கு நான் குட்டியாக Butterfly Lifecycle print எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டெக்கரேஷன் வந்து ஆப்ஷனல் தான், நமக்கு ஒரு A4 ஷீட் இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு A4 ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணோன்னே மேலே இருக்கிற லைனை லெஃப்ட் சைடில் இருக்கிற லைன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணணும். இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரணும். நெக்ஸ்ட்டு பாக்கி இருக்கிற ரெக்டாங்கிள் பீஸை எப்படி ஃபோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பெரிய ரெக்டாங்கிளை கட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதை லெங்த் வைஸாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற லைனை மிடில் லைன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது மாதிரி அதர் சைட்லேயும் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதை 8 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆக்க போகிறோம். அது செய்யறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற லைனை மிடில் லைன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணணும். அது மாதிரி அதர் சைடும் செய்யணும். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற லைனை லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ண லைன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதர் சைடும் சேம் திங் செய்யலாம். நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒன் சைடை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதர் சைடை ஃபுல்லாக அங்கே எடுத்துகிட்டு வந்து ஃபோல்டு பண்ணணும். அது மாதிரி அதர் சைட்லேயும் செய்யணும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைனு வெளியே வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு லைன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடில் ஆல்சோ செஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒரு டைமண்ட் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் பேப்பரில் ஒரு க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதர் சைடில் ஆல்சோ செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பேக் சைடில் ஆல்சோ ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எல்லாமே இன்சைட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் FLEXAGON-ஐ டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன் சைடில் 5 லைன்ஸ் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ அதர் சைட்லேருந்து 5 லைன்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னே ஒரு சைடை இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோன்னே நமக்கு 7 சைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சைடை அதர் சைடு உள்ளார போடணும். ஸோ நமக்கு வந்து 6 சைட்ஸ் இருக்கும். இதை ஃபுல்லாக கரெக்டாக உள்ளார விட்டுக்கோங்க. இது மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு இதை ட்ரையாங்கிள் மாதிரி மேக் பண்ணி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ட்ரையாங்கிள் ஆக்கும் போது சைடில் மேலே அண்ட் கீழே ஹாஃப் டைமண்ட்ஸ் இருக்கணும். ஹாஃப் டைமண்ட்ஸ் இல்லைன்னா அதர் சைடில் ட்ரையாங்கிளாக மேக் பண்ணிக்கோங்க. அப்படி செஞ்சோன்னே சைடில் இருக்கிற ஹாஃப் டைமண்ட்ஸை இப்படி உள்ளார ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட் செய்யணும் அண்ட் இந்த சைடு ஆல்சோ செஞ்சுக்கலாம். இது மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற 3 ஃபுல் டைமண்ட்ஸை இப்படி உள்ளார ப்ரெஸ் பண்ணி விடணும். அதே மாதிரி பேக் சைடு ஆல்சோ செஞ்சுக்கலாம். அது மாதிரி செஞ்சிங்கன்னா ஃப்ளெக்ஸகான் ரெடி ஆயிரும். ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை டர்ன் பண்ணுங்க. அப்போ தான் ஃப்ளெக்ஸகானை டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ளெக்ஸகான் ரெடி. இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கரை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃப்ளெக்ஸகான் ரெடி. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை, எக், caterpillar, chrysalis and butterfly. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.